ஹாங்காங்கில் இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட மிக கொடூரமான தீ விபத்தில் சிக்கி 44 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 தசாப்தங்களில் ஹாங்காங்கில் ஏற்பட்ட மிக மோசமான தீ விபத்தாக இது பதிவாகியுள்ளது. அங்குள்ள தாய்போ மாவட்டத்தில் அமைந்துள்ள அடுத்தடுத்துள்ள 7 உயரமான கட்டிடங்களில் தீ வேகமாக பரவியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நவம்பர் 26ஆம் தேதி பிற்பகல் 2:50 மணியளவில் தாய்போ மாவட்டத்தில் உள்ள 32 அடுக்குமாடி குடியிருப்புகள் அடங்கிய வளாகத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. தீப்பிடித்த அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி புதுப்பிக்கப்பட்டு வந்தது. இதனால் அந்த கட்டிடத்தின் வெளிப்புறம் முழுவதும் மூங்கில் கட்டைகளால் சாரம் கட்டப்பட்டு வேலை நடைபெற்று வந்தது. நேற்று பிற்பகலில் திடீரென இந்த மூங்கில் கட்டைகளிலும் கட்டுமான வலைகளிலும் தீப்பிடித்து பலத்த காற்றின் உதவியுடன் அடுத்தடுத்த குடியிருப்புகளுக்கு வேகமாக பரவியது. 8 குடியிருப்பு கட்டிடங்கள் இருந்த அந்த வளாகத்தில் 7 கட்டிடங்கள் முழுவதும் தீப்பிடித்து எரிந்தது. இதுவே விபத்தின் தீவிரத்தை அதிகப்படுத்தியது. இந்த கோர விபத்தில் சிக்கிய குடியிருப்பு வாசிகளில் இதுவரை 44 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் கிட்டத்தட்ட 300 பேர் காணாமல் போனதாக தகவல் வெளியாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திற்கு 140க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் 60 ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தப்பட்டு மீட்பு பணிகள் அவசரமாக நடைபெற்றன. முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் அதிகம் வசித்த இந்த குடியிருப்புகளில் 900க்கும் மேற்பட்டோர் உடனடியாக வெளியேற்றப்பட்டு தற்காலிக தங்குமிடங்களுக்கு மாற்றப்பட்டனர். ஹாங்காங்கின் தலைமை நிர்வாகி ஜான் லீ வெளியிட்டுள்ள அறிக்கையில் காணாமல் போன குடியிருப்பாளர்களை தொடர்ந்து தேடும் பணியில் அவசர கால குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் தீ விபத்துக்கான காரணத்தை விசாரிக்க காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை ஒரு பிரத்யேக விசாரணை குழுவை அமைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தற்போது இது திட்டமிட்ட சதி மற்றும் கொலை குற்றம் என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 1996ஆம் ஆண்டு இதே நவம்பரில் ஹாங்காங்கில் கவுலூனில் உள்ள ஒரு வணிக கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இதுவே ஹாங்காங்கில் மோசமான தீ விபத்தாக இருந்தது. தற்போது அதைவிட அதிகமான உயிர் சேதத்தை இந்த சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது. தற்போது 45 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இத்தகைய கோர விபத்து மீண்டும் நிகழாதிருக்க கட்டிட பாதுகாப்பு குறித்து ஹாங்காங் அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இதுபோன்ற முக்கியமான உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இப்போதே வீரஜ் பிரைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.